நீங்க என்ன சார் சொன்னீங்க? அதிலே நம்ம கொளத்தூர் என்னுடைய செல்ல குழந்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வெற்றி உறுதியா உறுதியா உறுதியா? இன்னும் சத்தமா? இனிமே நீ ரெடிமேடு தகுதிக்கு மீறி பேசுற. ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? அதுலேயும் மற்றற்ற மகிழ்ச்சி என்ன அப்படின்னாக்க, இந்த தத்தி ஸ்டாலின், அயோக்கிய பய ஸ்டாலின், இந்த இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், அயோக்கிய ராஸ்கல் ஸ்டாலின் தோற்று போனதில் எனக்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சி. விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். இதுவும் கடந்து போகாது. டே பாவண்டா, அவனை விடாதீங்கடா. நீ கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோம் ப்ரோ. பயப்படாத அன்பா, எல்லாம் ஒரு நாள் மாறாது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒன்னும் இல்ல. அடுத்ததும் நாங்க தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர், you cried, it's over. Don't fool around. ஏய் இல்லடா. அழுவலன்னு அழுவாத கபர். என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற நீ? கடாமா நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊர கூட்டியது. டிவிக்கே தான் வின் பண்ணணும்னு தெரியும், அதுக்கு நீ இப்படியா? எம்எல்ஏ சீட்டு கூட இல்லையா? நேத்து வரைக்கும் அந்த ஆளு சிஎம்யா. ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கு குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்ற, சட்டம் பண்ணாம நிக்கிற. இந்த தொகுதி எம்எல்ஏ வர்ற, ஒரு போஸ்டர் காணா, ஒரு கட் அவுட்ட காணா, ஒரு வினையில காணா, ஒரு சால்வைய காணா, ஒரு சந்தன மாலைய காணா. என்னையா எலெக்ஷன்ல தோத்துட்டு பைத்தியக்காரன் ஐட்டம் போல இருக்கு. ஜார்ஜ் புஷ் கூப்பிட்டார், நான் போல. மன்மோகன் சிங் இன்னைக்கு ஃபங்க்ஷன் டெல்லி கூப்பிட்டார், நான் போல. உங்களை மதிச்சு நான் வந்திருக்கேன். ஏண்டி இவனுக்கெல்லாம் எலெக்ஷன் தேவையா? பாரு பைத்தியம் முத்தி போய் அலையறான். ஐயோ என் கால்ல வந்து விழுங்கடா, என் கால்ல வந்து விழுங்கடா. இப்ப தூக்குடி. எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு. தூக்குடி. விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தூக்குடி. நீங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களே தான் சொல்லி ஆகணும். அத்து தூக்குன குண்டா குண்டா பண்டா. திரு விஜய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்காக நீங்க அழுகக்கூடாது. நண்பர்களே, என்னடாச்சுன்னா நல்லா பண்ணிட்டீங்க. ஓட்டா மாறாதுங்கிற கண்டிப்பா மாறாது. நீங்க அழுவுறீங்க இல்ல, கண்ணு கலங்குது. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. சினிமாக்காரன் வந்தா ஜெயிச்சான் அப்படிங்கிற வரலாறு கடைசியா எம்ஜிஆருக்கு மட்டும் தான் இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சொல்றது நீங்க ஈஸின்னு நினைக்கிறீங்க, கஷ்டமா போயிட போது. அதுவுமே சிக்கல், அவங்களையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க இந்த தேர்தல் காலத்துல எங்களை எவனாலையும் எதிர்கொள்ள முடியாது, அந்த எவனாலையும் எதிர்கொள்ள முடியாது. நாங்க ருத்ர தாண்டம் ஆடம் காத்திருக்கோம். இது ஏரியால ஒருத்தர் இருக்கா சார், அவர் வந்தாலே கெத்து தான் சார். இப்ப ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா என் அண்ணன் வந்தாரு கெத்தா பின்னாடியே போவோம், நாங்களும் பின்னாடியே போவோம். இல்ல அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுத்தினே இருப்பாரு ஏரியா உள்ளே. வேலைக்கா போகாம கெத்தா சுத்தினே அப்படியே. வேலைக்கே போகாம கெத்தா. ஆமா சார், எனக்கு அந்த மாதிரி இருந்தா சார் பிடிக்குமே. கெத்தா வந்துட்டு பேசுவார், எல்லார்கிட்டயும் பேசி அங்க இருக்கிற பசங்களே பழி கூட்டு போவார் சார். எப்படி எவர்பாடி கெத்தா சுத்திட்டு இருக்காரு? எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? தெரியல சார், எங்கன்னா போவாரு, போயிட்டு என்ன பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினே இருப்பார் சார். அவர் பேச்ச போடுவார் சார் தரமா. அவர்னா அவர் கேரக்டர் பிடிக்கும், இது மாதிரி கெத்தா இருக்கிறதுனால. அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன்.
பண்ணிட்டு அவருக்கு என்ன இருக்காருன்னு சொல்லி முடிக்கிறீங்க கடைசியில. திடீர்னு காலையில் ஒரு சின்ன ஸ்பார்க் தோணுச்சு. அது எங்க இருந்து தோணுச்சுன்னு தெரியல. நல்ல வேளை ஸ்டாலின் தோற்றார் என்று நான் நினைக்கிறேன். ஏன் சார்? உங்களுக்கு புரியுதா? சட்டசபையில முதல்வர் நாக்கல்ல விஜய் எதிர்கட்சி தலைவரா அவர் முன்னாடி ஸ்டாலின் உட்கார்ற அளவுக்கு இவருடைய 72 வருட அனுபவம் தேய்ந்து மலிந்து போகும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்துருக்கிறத என்னால ஏற்றுக்க முடியல. எப்படி கொளத்தூர் மக்களுக்கு மனசு வந்துச்சு, மனசு எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியல. ஒரு கரிஸ்மாட்டிக் லீடருங்க அவரு. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பு இந்த பொழப்புக்கு 4 பேர் இவரு தான் முதலமைச்சர், இவர் தான் நம்பர் 1 முதலமைச்சர்னு சொன்னவங்க இன்னைக்கு சூத்து மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രിയായിരുന്ന എം.കെ. സ്റ്റാലിൻ വരെ അടപാടല മൂഞ്ചി. പക്ഷെ അതൊന്നുമല്ല, ചെന്നൈ റോയപുരം എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് വിജയ് സ്ഥാനാർത്ഥിയായിട്ട് വെച്ചത് അവിടുത്തെ ഒരു ഓട്ടോ ഡ്രൈവറെയാണ്. അയാളാവട്ടെ 14,000-ൽ കൂടുതൽ വോട്ടിനാണ് അവിടെ ജയിച്ചിട്ടുള്ളത്. സാധാരണ ഒരു ഓട്ടോ ഡ്രൈവർനാ എന്നെ എത്ര ഇങ്ങ വെച്ചിട്ടാ അതുപോലെ തന്നെ വിജയുടെ പഴയ ഡ്രൈവറായിരുന്ന ആളുടെ മകനും ഒരു സീറ്റ് കൊടുത്തു, വിറുകമ്പാക്കം, ചെന്നൈയില്. അവിടെ 27,000-ൽ കൂടുതൽ വോട്ടിനാണ് അവിടെയും ജയിച്ചിട്ടുള്ളത്. എന്തായിരുന്നു ശരിക്കും ഈ വിജയുടെ മാസ്റ്റർ പ്ലാന്? ആരും പ്രതീക്ഷിക്കാത്ത ഒരു അടിപൊളി വിജയം തന്നെയാണ് விஜய் நேடிட்டுள்ளது. தளபதி வெற்றி கொண்டான், நீ என்ன பெரிய எம்ஜிஆரா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எம்ஜிஆரை விட 1.4% அதிகம். அதுக்காக நான் எம்ஜிஆரை குறைச்சு மதிப்பிடல. அவர் இருந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் எப்படியோ அதே மாதிரி தான் விஜயும் இப்போன்றத ஒத்துக்கணும். தூதன் வருவான், பதைக்கப்படுவான், மதலை வெளிநீர் துடைப்பான், மாறி பெய்யும். இது காலமே விஜய்க்காக எழுதின ஒரு வசனம். நேத்து மழை மட்டும் இல்ல, புயலே அடிச்சிருக்கு. ஆட்டோ டிரைவரா நிக்க வச்சு ஜெயிக்க வைப்பியா நீ? ஜெயிச்சிட்டாரு. உங்க டிரைவர் மகனை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்குவியா நீ? ஆயிட்டாரு. 234 தொகுதியிலும் நிறுத்துறதுக்கு ஆள் இருக்கா உங்ககிட்ட? 233 தொகுதியிலும் டெபாசிட் வாங்கியிருக்காங்க. 10 சீட்டு ஜெயிக்க முடியாது உன்னால. ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 10 சீட்டு தான் வேணும். அதிக ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சதும் இங்கதான், ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சதும் இங்கதான். படிச்சவங்க அதிகமா சட்டமன்றத்துக்கு போக போறதும் இங்கதான், இளைஞர்கள் அதிகமா சட்டமன்றத்துக்கு போக போறதும் இங்கதான். சோ அக்செப்ட் த சேஞ்ச், டோன்ட் ஆர்கியூ. அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு நீங்க கொடுக்கறேன்னு சொன்ன 6 சிலிண்டருக்கோ இல்ல ஃப்ரீ பஸ்ஸுக்கோ இல்ல 200 யூனிட் மின்சாரத்துக்கோ இல்ல தள்ளுபடிகளுக்கோ ஆசைப்பட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கல. தரமான ரோடு, தடையில்லா மின்சாரம், நல்ல குடிநீர், தரமான கல்வி, தரமான மருத்துவம், ஊழலற்ற அமைதியான தமிழகம், இதை கொடுத்தீங்கன்னாவே அந்த சீட்ல இருந்து உங்களை யாராலையும் கீழே இறக்க முடியாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நடந்துருச்சு. ஆடின ஆட்டத்துக்குலாம் நல்லபடியா தோத்தாச்சு. தோத்துட்டா என்ன பண்ணணும்? ஆமாங்க, நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்றதுன்னா சொல்லிட்டு அப்படியே போயிடணும். பாவம், குளத்தோர் தோத்துட்டாரு நம்ம அப்பா. அவரே அலப்பறை பண்ணாம அமைதியா போயிட்டாரு. பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. ஆனா இந்த கலைஞரின் பேரன் திமுக காரன் அப்படின்ற கொத்தடிமைகள் நைட்ல இருந்து பண்ற வேலை எல்லாம் இருக்குது, தாங்க முடியலப்பா. மொத்தம் ஒரு மாதிரி ஆடுறோம். ஒரு பக்கம், இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் தி நேஷன் யூ ஹேவ் டு டெஸ்ட்ராய் தி திங்கிங் ஆஃப் இட்ஸ் யூத். சூடா இருக்கீங்கடா, அதான் இப்படிலாம் யோசிக்கிட்டு வேற எதுவும் இல்ல. ஜில்லுன்னு குஸ்டே கம்முன்னு போய் படுங்க, அடுத்த தேர்தலில் போவாங்க. இன்னொரு பக்கம், ஒரு நல்ல சிஎம் விட்டுட்டு சினிமாக்காரன் பின்னாடி போயிட்டீங்களா யோகிங்களா அப்படின்றானுங்க. எப்பா டேய், உங்க சிஎம் 5 வருஷம் ஆட்சியில நல்லா நல்லது பண்ணியிருந்தா எல்லாரும் ஏன் சினிமாக்காரன் பின்னாடி போறானுங்க? 10 லட்சம் கோடி கடன், பல ரேப்பு, பலவிதமான கொலை, பல்லாயிரம் கொள்ளை. இதுல நைட்ல இருந்து தோல்வியை ஒத்துக்க முடியாம ஒரே தொல்லை. இது போல இன்னொரு பக்கம், விட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா, மீன் மக்கள் என்னாலும் மேன் மக்கள் தானே. கேனை இந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு எமோஷனல் ஆகிறதுக்கு நாங்க என்ன கேனையாடா? பண்றது என்னமோ வெறுப்பரசியல், செய்யறது பூரா தேவையில்லாத செயல். அதான் வந்தது ஒரு புயல், காணாம போயிடுச்சு பழைய ஒரு முயல். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதும்.
சம்மந்தம் இல்லடா போடா